எனதருமை கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நலம் தரும் நம் ஜாதகம் என்ற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம், குறிப்பிட்ட பாதத்தில் பிறந்த பிள்ளைகளை பற்றி பேசுகிற போது, அதுவும் குறிப்பாக பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளாக குணாதிசயங்கள், அந்த குழந்தைகளுக்கு பிடித்தவை பிடிக்காதது, வளர்ந்து வருகிற காலத்தில் வரக்கூடிய தசாபுக்திகள், திருமணம் செய்து வைக்கிற போது பெற்றோர்கள் அனுசரித்து கவனிக்கப்பட வேண்டிய பொறுப்பான செய்திகள், இப்படி ஒரு குழந்தையை சார்ந்த விஷயமாக இருக்கக்கூடிய அநேக செய்திகளை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் முன் பதிவு செய்து வருகிறேன். பொதுவாக இந்த மிருகசீரிட 4வது பாதத்தை பற்றி பார்க்கிற போது, இந்த 4வது பாதமாக இருந்தாலும் இதுவும் செவ்வாய் பகவானுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். நட்சத்திர அதிபதி என்று எடுத்துக்கொண்டால் செவ்வாய், ராசி அதிபதி என்று எடுத்துக்கொண்டால் புதனாக இருக்கிறார். நவாம்ச அதிபதி என்று எடுத்து பார்க்கிற போது மீண்டும் விருட்சகம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு சம்பந்தப்பட்ட செவ்வாய். குறிப்பாக இந்த மிருகசீரிட 4வது பாதத்திலே உங்கள் வீட்டில் இளம் பிள்ளைகளாக ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பட்சத்திலே நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய செய்திகள் என்னவென்று கேட்டால், இந்த குழந்தைங்கிட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமை இருக்காது, கோபங்கள் அதிகமாக வரும், எதையுமே தூக்கி எரிஞ்ச மாதிரி தான் ஏதோ அடித்தோம் பிடிச்சோன்னு பேசுவாங்க. அடுத்தவர்களோடு இணைந்து பேசுகிற போது இந்த வார்த்தையின் பொருள் என்ன என்று யோசிக்க தெரியாமல் பேசக்கூடிய நாக்கு பலம் இருக்கும். பெரும்பாலும் இந்த மிருகசீரிட 4வது பாதத்துக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கென்று ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு தான் இதை செய்வாங்க. நான் இவ்வளவு நியாயமாக இருக்கிறேன், என் முன்னாடி ஒருத்தம் கூட நியாயமாக இல்லையே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெற்றோர்களை கூட நீங்கள் ஒரு சிறு குறை செய்தாலும் அதை இப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இப்படி நினைத்து பார்க்கக்கூடிய பிள்ளைகளாகத்தான் இந்த மிருகசீரிடத்து 4வது பாதத்து பிள்ளைகளுக்கு இருக்கும். காரணம், ஒரு எமோஷனல் ஃபிகர்ஸ்னு சொல்லலாம். பொதுவாகவே சமூகத்தில் இப்படிப்பட்ட பிள்ளைகள் நிறைய பேர் இருப்பாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் இருப்பாங்க கண்டிப்பாக. வீட்டில் ஒரு வேலையை செய்ய சொன்னால் செய்ய மாட்டாங்க. அதே ஃபோன் பண்ணி யாராவது கூப்பிட்ட உடனே சட்டையை அரை முறையை மாட்டிட்டு ஓடுற பிள்ளைகளை பார்க்கலாம். காரணம், இந்த செவ்வாயின் ஆதிக்கம், புதன் ஆதிக்கம் மட்டும் இணைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தன் சொந்தம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கசப்பாக தெரியும். யாருக்காவது உதவி செய்கிறது, சமூகத்தின் பார்வை என்று சொல்லக்கூடியது, இப்படிப்பட்டவர்கள் தான் ஒரு காலகட்டத்தில் ஒரு 70-80 வயதுகளுக்கு பிற்பாடெல்லாம் பார்த்தா ஒரு சேரிட்டி ஒர்க் பண்ணக்கூடிய, சமூகத்தை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனித பண்புகள் உடையவர்களாகவும் மனிதாபிமானம் மிக்கவர்களாகவும் வரதும் உண்டு. ஆக இப்படிப்பட்ட இந்த ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மிருகசீரிடத்து 4வது பாதத்து பிள்ளைகளுக்கெல்லாம் அதிகபட்சம் ஒரு 1.25 வயசு முடிகிற வரைக்கும் செவ்வாய் மகாதிசை நடைபெற்று கொண்டிருக்கும். குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் கூட இருக்கலாம், இல்லை 6 மாதம் இருக்கும், 8 மாதம் இருக்கும். அது அந்த மிருகசீரிட நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது எவ்வளவு நாளிகை மிச்சம் இருந்ததோ அதற்கு தகுந்தபடி இந்த தசா இருப்பு என்று சொல்லக்கூடியது உங்கள் ஜாதகத்திலே கணிக்கப்பட்டிருக்கும். இது அவங்கவங்க ஜாதகத்தில் கொஞ்சம் மாறுபாடு, வேறுபாடு அடைவதும் உண்டு. நாம் ஏதாவது விஷயத்தை ஒழுங்காக சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி இந்த இடத்துல இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு வயது முடிகிற வரைக்கும் இந்த வியாழ மகாதிசை நடைபெற்று கொண்டிருந்ததாக எடுத்துக்கொண்டால், இந்த 1 வயசு என்பது ரொம்ப சாப்பிட்டுட்டு தூங்குற வயசு தானே. இதில் ஒன்றும் மிகப்பெரிய ஒரு அட்வைஸ் பண்ணணும், மிக பெருசாக நீங்கள் அந்த குழந்தைய பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இருந்தாலும் இந்த மிருகசீரிட 4வது பாதத்து பிள்ளைகளுக்கு கடைசியில் வரக்கூடிய செவ்வாய் திசை கடைசியில் வரக்கூடிய கூறாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த சந்திராஷ்டமம் என்று சொல்லக்கூடிய, அதாவது லக்னத்திலிருந்து 8ல், ராசிக்கு 8ஆம் இடத்த அதிபதி, இப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்து கொஞ்சம் பாலரஷ்ட தோஷம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த குழந்தைகளுக்கு இருந்தால் கொஞ்சம் இந்த 1 வயது காலகட்டத்தில் கொஞ்சம் நோய்வாய்ப்படக்கூடிய பிள்ளைகளாக கூட இவங்க வரதுண்டு. ஆனால் இவைகளெல்லாம் மீறி நல்ல வாழ்க்கைக்கு வருகிற அந்த பாக்கியாதிபதிகளாகவும் இங்கே இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஆண்டுகள் 19 வயது முடிகின்ற வரைக்கும் இவர்களுக்கெல்லாம் ராகு மகாதிசை நடப்பது உண்டு. மிக இளம் பிள்ளைகளாக இருக்கிற போதே இந்த ராகு தசை வர்ற காரணத்தினால ஒருவேளை இந்த குழந்தைகளை கொண்டு பேரண்ட்ஸ் ஹாஸ்டலில் விடுறவங்க இருக்காங்க, இல்லை தாத்தா பாட்டி மாமா அந்த மாதிரி வெளியூர்களில் போய் பேரண்ட்ஸை விட்டுட்டு வெளியிடங்கள்ல இருந்து வளரக்கூடிய இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கூட இந்த பிள்ளைகளுக்கு அநேகம் பேர்களுக்கு கிடைப்பது உண்டு. இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே தான் இவங்களால் கொஞ்சம் பேர் வாங்குறது கஷ்டம், வெளியில் நல்லா இருப்பாங்க. அப்படிங்கிற போது தாத்தா பாட்டி வளர்த்தாலும் சரி, மாமா வீட்டில் இருந்தாலும் சரி, சித்தப்பா வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஹாஸ்டல் ஒண்டி சேர்த்தாலும் சரி,
எங்கேயாவது வீட்டை விட்டு பெற்றோர்களை விட்டு விலகி இருக்கிற போது கண்டிப்பாக இந்த பிள்ளைகள் உத்தமர்களாக, செய்ய வேண்டிய வேலைகளை உறுதியாக அழகாக செய்யக்கூடிய மனம் படைத்தவர்களாக, இப்படியெல்லாம் கூட இந்த பிள்ளைகளுக்கு நடக்கும். எப்படி இருந்தாலும் இந்த ராகு திசை முடிகின்ற வரைக்கும் மனதில் ஏற்படுகிற சந்தேகங்களுக்கு உற்றவர்கள் உறுதுணையாக இருந்து கொஞ்சம் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சரியான பதிலை சொல்லி கொடுக்கணும். இந்த ராகு திசை என்று சொல்லக்கூடியது இளம்பருவத்தில் வருகிற போது ஏன் பெற்றோர்களுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் சற்று முட்டல், மோதல், குழப்பங்கள் ஏற்படுகிறது என்று கேட்டால், குறிப்பாக சொல்லணும்னா அம்மா அப்பான்னு சொல்கிறவங்க ரொம்ப ஒரு பாடத்தை போதிச்சா பரவாயில்ல, துணிக்கிற மாதிரி இருக்கும். இதை செய்யக்கூடாது, புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நியாயமாக அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அப்படி சொல்லுகிற போது இந்த ராகு திசை என்று சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு விதமான விரோத போக்குகளை அங்கே கொடுக்காது. இது நிறைய பேரண்ட்ஸ் செய்கிறதில்லை. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் என்னன்னு கேட்டால், அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டு வந்து அவங்க வீடு சேர்றதும், இந்த கூட்டத்தில் நெரிசலில் போகிறது வர்றது, டிராஃபிக்கில் மாட்டிட்டு முழிக்கிறது, 2 வீலரில் வெயிலில் போகிறது, இப்படி இதெல்லாம் கூட ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நாகரிகமான முன்னேற்றம் வந்துருச்சுன்னு நம்ம சொல்லிக்கிடுறோமே தவிர, மனுஷன் படுற பாட பார்த்தா முன்னேற மாதிரியே தெரியலங்கிற மாதிரி இன்றைய சமூக வாழ்க்கை மாறி இருக்கு. பணம் சம்பாதிக்கிறோங்கிற ஒரே காரணத்துக்காக எத்தனை துன்பங்களை தாங்கி கொள்ள வேண்டுமோ அத்தனை துன்பங்களையும் தாங்கி கொண்டு ஒரு மனப்பூர்வமாக வீடு சேர முடியாத குழப்பங்கள் எல்லா குடும்பத்திலையும் இன்னைக்கு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட சூழலில் தான் இப்படிப்பட்ட ராகுதச குழந்தைகளோட பெற்றோர்கள் முட்டிக்கிறாங்க. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸாக இருக்கக்கூடியவங்க இந்த குழந்தைகளுக்கு உதவிகரமாக அன்பான வார்த்தைகளை காட்டக்கூடிய, அன்பு கலந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த குழந்தைகளும் மிக சிறப்பாக வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டுங்கிறதான் உண்மை. அப்போ இந்த ராகு திசை எப்படி பார்த்தாலும் ஒரு 18-19 வயசுல இந்த குழந்தைகளுக்கெல்லாம் முடிஞ்சு போயிடும். இந்த 18 வயதுகள் 19 வயதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வியாழ மகா திசை என்று சொல்லக்கூடியது ஒரு 16 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நடக்கும். அப்போ இந்த வியாழ திசையில் இந்த குழந்தைகள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, இல்லை இவங்களுக்கு என்னெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், இல்லை இந்த பிள்ளைகளுக்கு கல்யாண வயசு வந்துடும் இந்த பீரியடில், அப்போ எப்படிப்பட்ட பொண்ணு மாப்பிள்ளையை சேர்த்து வச்சு ஒரு கல்யாணத்தை நடத்தணும், இப்படிங்கிறதுக்கு உண்டான அநேக செய்திகளை நாம் நாளை நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.